ஜான்சன் வந்து ஆல்ரெடி நம்ம சந்தானம் ஆஃபீஸில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணதுங்கிறனால அதனால் அந்த இதுவெல்லாம் கிடையாது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிறது. அவர் மாடுலேஷன்லாம் பிடிப்பார். ஒன்று வந்து இப்போ சந்தானத்துக்கு அந்த லோக்கல் மாடுலேஷன் ஒன்று இருக்குதுல்ல, ஜான்சன் நல்லா பண்ணுவாப்புல. கிராமத்து படங்கள் துணிஞ்சு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு 4, 5 படங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒன்று வேலூர் இதுவாக இருக்கும், ஒன்று மதுரை, திருச்சி அப்படிலாம் போது நான் மேக்ஸிமம் என்னம்னா நம்ம ஸ்டைல் ஒன்றுக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன உங்கள் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்வேன். நீ வேணா நான் உங்கள் ஸ்டைல்லையே பேசிவிடுங்க, அதான் நல்லா இருக்குது. நம்மளுடைய ஸ்லாங்கை வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க எல்லாமே ரசிக்கிற ஸ்லாங் இதெல்லாம். அதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி வேறு வார்த்தைகள்லாம் புதுசாலாம் வரப்போகிறதுலாம் கிடையாது. இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்ச ஐயருன்னு சொல்லி அந்த இதுவங்களாம் நம்ம இது பண்ணுவோம். சட்டை கூட போட வழி இல்லாமல் இருந்தால் மொட்டை போடுற இடத்துல உட்காந்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி எழுதுறது. நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறத விட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சந்தானம் காணும். எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டார். கோவமாக போயிட்டாரு. கோவமெல்லாம் போல உடனேயும் அதுக்கு கோவமாக போயிட்டாரு, கத்தி எடுக்க போயிட்டாரு. இன்னும் என்ன பைத்தியக்காரனும் நினச்சிருக்கிறேன். ரிப்பீட்டேஷனாக பண்ணது வந்து நான் சொன்னது தான். அது சேசு அண்ணன் வந்து ஒரு சூப்பரான டைலாக் பேசியிருப்பார் இல்லையா? நீங்கள் ஜாலியாக போனோம்னா நான் எமோஷனல் புரியுது இல்லை அந்த டைலாக் உருவான விதத்தை பற்றி கேட்கலான்னு வந்தேன். அதுவா அது சொல்கிறேன். அதுவானா இப்போ அந்த டைலாக் வந்து இப்போ பொதுவாகவே வந்து A1க்கு அப்புறம் வந்து நான் A1ல் வந்து எப்படின்னா டைலாக்காக நம்ம எழுதுறதை விட நம்ம கூடவே இருக்கணும் போது நம்ம வந்து ஸ்பாட்லேயே அந்த என்னென்ன வேணும் அப்படிங்கிறத டைலாக்காக நம்ம பேசிப்போம். இப்போ நம்ம டீமு அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் சைடில் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிறைய இப்போ A1 நீங்கள் பாதி படம் தான், மீதி படம் A2வே பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் இல்லை, அது வேறு விஷயம். அதனால் என்னன்னா அவ்வளோ விஷயங்கள் எடுத்துருப்போம். ஃபுட்டேஜுங்கிறது 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்ன விஷயங்கள்னு. அங்கே நம்ம டைலாக் சொல்லி கொடுக்குறது கொள்வது அதுக்கு இதுங்கிறது. டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்மள எல்லாமே ஒரே டீமாக தானே உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஜான்சன் வந்து ஆல்ரெடி நம்ம சந்தானம் ஆஃபீஸில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணதுங்கிறனால அதனால் அந்த இதுவெல்லாம் கிடையாது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிறது. அவர் மாடுலேஷன்லாம் பிடிப்பார். ஒன்று வந்து இப்போ சந்தானத்துக்கு அந்த லோக்கல் மாடுலேஷன் ஒன்று இருக்குதுல்ல, ஜான்சன் நல்லா பண்ணுவாப்புல. பண்ணும்போது நானே சொல்லுவேன், ஜான்சா நீ சூப்பராக பண்ணலாம், நீயே ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுன்னுவேன். அந்த மாதிரி ஸ்டைல் நல்லா இருக்கும். அந்த ஸ்டைலை வாங்கி சந்தானம் பண்ணுவாங்க. அதான் அந்த ஃபுல் மேனலிசமும் அது பண்ணா ஜான்சன் அண்ணியும் பார்த்திருக்கேன். அவரோட மேனலிசமே அப்படிதான் இருக்கும். சோ அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்டைல்லாம் பிடிச்சி பண்றோம். இப்போ நாமளும் அப்படிதானே வழக்கமா ஏதாவது ஒன்று வித்தியாசம் பண்ணணும், இந்த படத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தாடி ஏத்துறது. வாவ் மாறு வேஷத்துல போய் இப்போ ஏதோ ஒன்று பண்றது, இதை இது கண்ணாடி போட்டுக்கிறது. அப்படி இல்லாமல் கேரக்டரா வாய்ஸா ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பண்ணாங்கன்னா, இப்போ நம்மள கிராமத்து படங்கள் அதுக்கு இதுன்னு போது நம்ம சென்னை ஸ்லாங்னும் போது இப்போ கிராமத்து படங்கள் துணிஞ்சு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு 4, 5 படங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒன்று வேலூர் இதுவாக இருக்கும், ஒன்று மதுரை, திருச்சி அப்படிலாம் போது நான் மேக்ஸிமம் என்னம்னா நம்ம ஸ்டைல் ஒன்றுக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன உங்கள் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்வேன். நீ வேணா நான் உங்கள் ஸ்டைல்லையே பேசிவிடுங்க, அதான் நல்லா இருக்குது, அது பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க டைரக்ட். நீங்கள் ஏதாவது அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? எதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டைலில் ஒன்று வந்துடும் இல்லையா? அது பார்க்கும் போதோ அவங்க திருச்சியோ கோயம்புத்தூரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் ரொம்ப இப்போ வடபெண்ணா பார்த்தீங்கன்னா சென்னை இதுவங்கலாம் ரொம்ப குறைச்சிருப்போம், ரொம்ப இருக்காது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏன்னா ஓரளவுக்காவது அந்த ஸ்லாங்கை ரெடி பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்லாங்கை வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க எல்லாமே ரசிக்கிற ஸ்லாங் இதெல்லாம். அதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி வேறு வார்த்தைகள்லாம் புதுசாலாம் வரப்போகிறதுலாம் கிடையாது. அது காமெடியாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதில் எந்த ஸ்லாங் வந்தாலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர். இப்போ ஹைவே ஏறிட்டீங்க, பட் நான் கேட்ட கேள்வி நீங்கள் மறந்துட்டீங்க. இன்னும் வரல. எப்படி அந்த டயலாக் உருவாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அது சொல்கிறேன், நிறைய சொல்லிட்டேன். அதனால தப்பிச்சு அப்படியே வந்தேன். நான் கூகுள் மேப் போட்டேன்னா அங்கே எடுத்துன்னு போய் காட்டுச்சு. நான் டக்குன்னு நமக்கு ரூட்டில் வந்து நான் முட்டு சந்தில் நிற்கிறேன். அது வந்து சின்னங்களில் கூகுள் குளத்துலலாம் காட்டும், அங்கெல்லாம் போய் நிறைய பேர் இதுவாகிருக்கானுங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா அந்த டைலாக் வந்து அந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள்லாம் இருக்குது இல்லையா? இப்போது பாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், சேசுக்கிட்டும் போது எதனா ஒன்று ஸ்பெஷலாக என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிங்கண்ணா அப்படின்வாங்க. இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்ச ஐயருன்னு சொல்லி அந்த இதுவங்களாம் நம்ம இது பண்ணுவோம். சட்டை கூட போட வழி இல்லாமல் இருந்தால் மொட்டை போடுற இடத்துல உட்காந்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி எழுதுறது. வயிற்றெரிச்சி ஐயர், தண்ணி கண் போடுற ஐயர் அப்படிலாம் ஒன்று அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுவோம். இதுக்கு வந்து சேஸுக்கு வந்து அதில் வந்து A1ல் வந்து அந்த டைலாக்குங்கிறது வந்து எப்படின்னா உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த டைலாக் இவருக்கு இதை பேசலாம் அப்படின்னும் போதும் சேஸுக்கு வந்து ஒரு டைலாக் எழுதணும் அப்படின்னும் போது நான் வந்து சொன்னேன். சேஸ் வந்து நாங்கள் போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறத விட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சந்தானம் காணும். எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டார். கோவமெல்லாம் போல உடனேயும் அதுக்கு கோவமாக போயிட்டாரு, கத்தி எடுக்க போயிட்டாரு. அப்புறம் என்னை பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே சம்மந்தமே இல்லாமல்
ரெஸ்ட் ரூமுக்கு தானே போறாரு, எதுக்கு அவர் கோவமா போனோம்? அப்படியா எந்திரிச்சு போயிட்டாருன்னதும் பாவமா போயிட்டாரு அப்படி ஒன்று வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா உள்ள போயிட்டாரு. போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்தார். வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதுனா ஒன்று அதுக்குள்ளே இடையில பேசினுப்போம். பேசி டக்குன்னு அது விட்டுட்டோம். ம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, அண்ணா நீங்கள் சேசு பற்றி எதோ சொன்னீங்களேண்ணா அப்படின்னா போல. அது மட்டும் கேட்கலன்னா அந்த டைலாக் போயிருக்கும். போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கட்டாயி போயிருக்கும். கட்டாயம் இருக்கும்ல, வந்திருக்காது இந்த டைலாக்குங்கிறதுன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் யாருன்னு கேட்குறத விட மற்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க அப்படின்னு சொல்லணும். சரி இது வச்சுக்கலாம் நான் சேசுக்கு அப்படின்ட்டாப்புல. இது என்னன்னா ஜஸ்ட் மிஸ். இதெல்லாம் நாங்கள் எப்பவுமே டைலாக்குங்கிறலாம் ஒன்று பண்ணும் போதும் அதை பயங்கரமாக சொன்ன அடம் பிடிக்கிறது, இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறங்கிற இந்த இதுவே இருக்காது. அடுத்த கட்டு தூக்கி போட்டு வேற ஒன்று யோசிப்போம். அது உண்மையிலே நல்லா கூட இருக்கும், சொல்ல முடியாது. பட்டு நான் சொல்லிட்டேன்னு அதுக்கும் நீ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதான் அப்போ உங்களுக்கு வந்த டயலாக் எப்படி அமைஞ்சது? இந்த இந்த இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே அது நினைச்சிட்டு வந்து அவர் டைரக்டர் வந்து டிக்கிலோனால வந்து அந்த இது மாதிரி அந்த எல்லாமே ஸ்கிரிப்டாக அவராக பண்ணது. ம். கார்த்திக் யோகி பண்ண விஷயங்கள் தான். அந்த எஸ்கேப் ஆகி எண்டு வர ஃபினிஷிங்லாம் இருக்குங்கிறது அவருடைய கான்செப்ட். இன்னும் என்ன பைத்தியக்காரனும் நினச்சிருக்கிறேன், ரிப்பீட்டேஷனாக பண்ணது வந்து நான் சொன்னது தான் அது. ஓ. அது அது இது இது இந்த அளவுக்கு ஆகுன்னுலாம் நமக்கு தெரியாது. ஓகே. நம்ம நார்மலாக அவர் ஒரு ஸ்கிரிப்டில் ஒன்று நம்ம ஒரு டைலாக்காக ஒன்று சொல்லுவோம். சார் இதை அடிக்கடிக்கு ஒன்று சொல்லிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், இது நல்லா இருக்கும். இது சொல்லிட்டு ஃபினிஷிங் போகும்போது கன்ஃபியூஷன் இருக்கணும். எப்பவுமே வந்து என்னென்னா உண்மையிலேயே இவனால் இவருக்கு எஸ்கேப் ஆகிடுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அங்கங்கே ரொம்ப பைத்தியமாக காட்டினோம்னா தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்குங்கிறது. அதில் ஒரு புட்சால்தனம் போட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ கரெக்டாக இருக்கும். ஏம்பா அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நான் சொன்னது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கிறேன்னா அப்போ நம்பலாம் போல இது. இவனை நம்பலாம். நல்லா இல்லடா. ஆனால் எல்லா வேலையும் பண்ணுறான், பைத்தியக்காரத்துக்கு உண்டான எல்லா வேலையும் எல்லாம் படுத்துக்கிறான். பயங்கர நெருக்கடியாகுதுன்னு சொல்லிட்டு காலிக்கு போய் படுத்துக்கிறான். என்னடான்னு யோசிச்சோம்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கிறல்ல நீ. இல்லை அப்படிலாம் கிடையாது, இவனால் கண்டிப்பாக நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அதை நான் கொஞ்சம் ரிப்பீட்டேஷனாக சொன்னேன். அது இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. சூப்பர்.